காலை வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் நலம்தானே? நாம் இப்பொழுது மொழியோடு விளையாடு என்ற பாடத்தில் பக்கம் எண் 16 உள்ள பயிற்சியை செய்ய போகிறோம். வாருங்கள். முதலில் இந்த படத்தினை நன்கு உற்று நோக்குங்கள். படத்தினை பார்த்தீர்களா? கவனியுங்கள். முதல் வரிசையில் முதல் கட்டத்தில் உள்ள இந்த படம் முழுமையாக இருக்கிறது. அதே வரிசையில் உள்ள 3 படங்களையும் இவ்வாறு முழுமையாக வரைய வேண்டும். முதல் படத்தில் கண், மூக்கு வரையப்பட்டுள்ளது, வாய் மட்டும் இல்லை. அப்படியென்றால் வாய் மட்டும் வரைய வேண்டும். அடுத்து இரண்டாவது படத்தை பாருங்க. இந்த இரண்டாவது படத்தில் கண் மட்டும் வரையப்பட்டுள்ளது. இங்கே என்னென்ன உறுப்புகள் இல்லை? இப்படத்திற்கு மூக்கும் வாயும் இல்லை. அப்படியென்றால் மூக்கும் வாயும் வரைவோமா? அடுத்து மூன்றாவது படத்தினை நன்கு உற்று நோக்குங்கள். இந்த படத்தில் எந்த உறுப்புகள் இல்லை? இந்த படத்தில் எந்த உறுப்புகளும் இல்லையே. அப்படியென்றால் முதலில் கண் வரைவோம், பின்பு மூக்கும், அதற்கு பின் வாயும் வரைவோமா? இப்பொழுது முதல் வரிசை முடிந்து விட்டது. இரண்டாவது வரிசையில் உள்ள படத்துக்கு செல்வோமா? இரண்டாவது வரிசையை நன்கு உற்று நோக்குங்கள். இரண்டாவது வரிசையில் உள்ள முதல் படத்தை பாருங்க. இது முழுமையான படம். இதே வரிசையில் முதல் படத்தை பாருங்கள். இந்த படத்தில் எந்த உறுப்பு இல்லை? காதுகள் இல்லை. இப்பொழுது இந்த படத்திற்கு காதுகள் வரையலாமா? அடுத்த படத்தை பாருங்க. இந்த படத்தில் என்னென்ன உறுப்புகள் வரைய வேண்டும்? காதுகள், மூக்கு, வாய். அப்படியென்றால் அடுத்த படத்திற்கு செல்லலாமா? இந்த மூன்றாவது படத்தை பாருங்க. இங்கு என்னென்ன உறுப்புகள் வரைய வேண்டும்? இதில் எந்த உறுப்பும் இல்லையே. அப்படியென்றால் எல்லா உறுப்புகளையும் வரைவோமா? இப்பொழுது இரண்டாவது வரிசை முழுவதும் முடிந்துவிட்டது. இப்பொழுது நாம் மூன்றாவது வரிசைக்கு செல்லலாமா? வாருங்கள் குழந்தைகளே. இந்த கோமாளி படத்தை பாருங்க. இந்த படம் எல்லாருக்கும் பிடித்திருக்குதானே? முதல் படம் முழுமையாக வரையப்பட்டுள்ளது. இதேபோல் நாம் 3 படங்களையும் வரைய வேண்டும். பாருங்க. முதல் படத்தில் எந்த உறுப்பு விடுபட்டுள்ளது? முதல் படத்தில் காதுகள், வாய் விடுபட்டுள்ளது. அடுத்த படத்தை பாருங்க. அடுத்த படத்தில் என்ன உறுப்புகள் விடுபட்டுள்ளது? காதுகள், கண்கள், மூக்கு, வாய் விடுபட்டுள்ளது. அப்படியென்றால் அனைத்தையும் வரைவோமா? அடுத்து இறுதியாக உள்ள 3வது படத்திற்கு செல்லலாமா? இங்கு என்னென்ன உறுப்புகள் விடுபட்டுள்ளது? இங்கு எந்த உறுப்புகளும் இல்லையே. அப்படியென்றால் அனைத்து உறுப்புகளையும் வரைவோமா? அனைத்து உறுப்புகளையும் வரைந்து விட்டோம். இப்பொழுது அனைத்து படங்களையும் முழுமையாக முடித்து விட்டோம். குழந்தைகளே, நீங்களும் உங்கள் பாட புத்தகத்தில் பக்கம் 16 எடுத்து விடுபட்ட உறுப்புகளை வரைந்து மகிழுங்கள். நன்று. குழந்தைகளே, நாம் இப்பொழுது இதே பகுதியிலுள்ள விரலோவியம் என்ற பயிற்சியை செய்யவிருக்கின்றோம். 2 படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 2 படங்களையும் நன்றாக உற்று நோக்குங்கள். பெரிய படத்தில் உள்ள உருவங்களுக்கு தலை வரையப்படவில்லை. ஆனால் சிறிய படத்தில் உள்ள உருவங்களுக்கு வண்ணங்களில் தலை வரையப்பட்டுள்ளது. ஆகவே நீங்களும் உங்கள் விரல்களில் வண்ணங்களை தொட்டு உருவங்களுக்கு தலை வரைந்து இந்த படத்தினை முழுமைப்படுத்துங்கள். நன்றி.